ஹலோ மக்களே, வெல்கம் டு மகேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன அவுட்டிங் போக போகிறோம். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தேங்க்யூ. இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். நம்ம எந்த ஏரியா கிட்ட வந்துருக்கோம்னா தெலுங்குபாளையம் பிரிவு. இங்கே ஒரு ஸ்கூல் வேறு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்பாட் அப்படியே சுற்றிலே பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குல்ல.
ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். நீ பேசுறதுல இதுல ரெக்கார்ட் ஆகுது. சக்க பஸ் பார்க் பண்ண இடமே சூப்பராக தான் இருக்குது. ஜஸ்ட் லொக்கேஷனை பாருங்கள். சுற்றிலே பசுமையாக தான் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி ட்ரிப் எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருமே இல்லாத இப்படி ஒரு இடத்துக்கு தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கடைசியாக லாஸ்ட் இயர் கிட்ட தான் வந்த மாதிரி ஞாபகம். இங்கே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மாட்டு வண்டி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அதுக்கு டிக்கெட் வந்து வெறும் 10 ரூபா தானுங்களாம்மா. ஸோ அங்கே போய் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். டிக்கெட் வாங்கியாச்சு, வெறும் 10 ரூபா தான். இதான் நமக்கான வண்டி. பார்க்கிங் தாத்தா, இப்படி உட்காந்துக்கிட்டுங்களா? ஏங்க ஒரு ஆளா? ஒரு ஆளுங்க தாத்தா. இப்படி ஓரமாக உட்காந்து எங்கே வேணாலும் உட்காந்து ஆளு. ஏய் சதீஷ் ஆனந்தா போயிட்டாங்களா? முன்னா சதீஷ் ஆனந்தா லஞ்சுக்கு போயாச்சா? போட்டாலே போன்று
ஹலோ பார்க்கிங் வரவீங்களா? பார்க்கிங் வரவீங்களா? நம்ம மட்டும்தாங்க இந்த வண்டியிலே இருக்கோம். மொத்தம் நம்ம ஒருத்தருக்காக இந்த வண்டி ஓடுது. ஆமாங்க தாத்தா, ரொம்ப சூப்பரான சர்வீஸ் பண்ணுறீங்க தாத்தா. 10 ரூபாய்க்கு எங்கேருந்து அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம். ஆ உட்காந்துட்டே இருந்தா நீ சங்கடப்படுவீல்ல. எப்படா இவங்க வண்டி எடுப்பாங்க, நாங்கள் ஏமாந்து வந்து டிக்கெட் எடுத்து உட்காந்துட்டோம் அப்படி நீங்கள் நினைப்பீங்க. அது சாப்பாடு டைம் கூட. அதாங்க தாத்தா, போயிட்டு நாங்கள் போயிட்டு இங்கே வர்றதுக்கு சரியாது. கரெக்டுங்க தாத்தா. இன்னைக்கு வந்ததுலேயே ஒர்த்து ட்ரிப். அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நன்றிங்க தாத்தா. ஃபைனலி வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் டு தாத்தா அண்ட் மாடு. உள்ள போகணும்னு தெரியல. அடுத்த ரைடுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வண்டியில் எடுத்து போவோம். காத்தடிக்குது. இந்த வண்டியில் நம்ம மட்டும் வந்தனால கொஞ்சம் ஃப்ரீயாக விளாக் எடுக்க முடிஞ்சிச்சு. கரெக்டான டைமிங் வேறு. அவ்வளோதாங்க, வண்டி எடுத்தாச்சு. அப்படியே கிளம்புவோம். இன்னைக்கு பெஸ்ட் மொமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த மாட்டு வண்டியில் போனது தாங்க. யாருமே இல்லை, ஒருத்தர் இருந்தாலுமே நம்ம வண்டியை நமக்காக அங்கேருந்து ஓட்டிகிட்டு வந்து பார்க்கிங் விட்டுட்டாங்க. நல்ல சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே. ஃபைனலி ஒரு இளநீ கடையை பார்த்தாச்சு. இருங்க, செவ்வெளநீ ஒன்று.
எவ்வளோங்க ஒன்று? 50. ஃபைனலி இளநியை வாங்கியாச்சு மக்களே. குடிச்சிட்டு அப்புறம் பார்ப்போம். வெரி நைஸ். ரொம்ப சீனிக்கான ரூட்டாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. லெஃப்டில் அப்படியே மலை. பாருங்க, இந்த ஸ்பாட்டை பாருங்க, யாருமே இல்லை. ஒரு கோயில் இருக்கு, மலை, ஒரு தாத்தா பைக்கில் போறாரு. இதை தவிர வேற யாருமே இல்லை. செம சீனிக்கான ரூட்டாக இருக்கு. சரி, அப்படியே சிறுவாணி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே, அதனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாமா. அங்கே போய் தான் தெரிஞ்சுது.